மட்டுமல்ல, உங்களுக்கெல்லாம் படிப்பே வராது, நீங்க படித்தால் அது தெய்வ குத்தம்டா என்றெல்லாம் சாபமிடப்பட்ட சாதி மக்களுக்கு நீதி கிடைப்பதற்காக படித்துக்கொண்டே இருந்தார் அம்பேத்கர். அவர் அளவுக்கு படித்தவர் இந்தியாவிலே இல்லை என்று நாடு கடந்தும் பேசப்படும் அளவுக்கு படித்தார். அவர் அப்படி படித்துதான் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு படிக்கற்களாக இன்றளவும் நீண்டு கொண்டிருக்கின்றன. கற்பி புரட்சி செய் ஒன்று சேர என்கிற தாராக மந்திரத்தை வார்த்தைகளாக அல்லாமல் வாழ்க்கை நெறியாக கொண்டு வாழ்ந்த அந்த மாமனிதன் மறைந்து பல ஆண்டுகள் நிறைக்கின்றன. ஆனால் அந்த மனிதன் எதற்காக போராடினாரோ அந்த நோக்கமெல்லாம் முழுமையாக நிறைவேறதா என்பது கேள்வியாகவே தான் நிற்கின்றது. நான் மரணமடைந்த பின் என் உடலின் மீது தேசிய கொடியை போட்டுவதாலோ அல்லது என் தோழர்கள் மலர் மாலைகளை போட்டு அஞ்சலி செலுத்துவதாலோ மரியாதை கிடைத்து விடாது. என் மரணத்தருவாயிலும் என் உடற்கட்டில் இருந்து உயிர் பெற்றவை கொஞ்சம் கொஞ்சமாக விடை பெறும் தருவாயிலும் என் சமூக மக்களின் நலனுக்காக ஏதாவது ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருக்க வேண்டும். உயிர் பிரியும் தருவாயில் அப்புத்தகத்தின் பக்கங்கள் என் மீது விழுவதுதான் நான் எதிர்பார்க்கும் மரணம் என்று சொன்னவர் அம்பேத்கர். என்னை விட என் நாடு பெரியது, என் நாட்டை விட என் சமுதாயம் பெரியது. அந்த சமுதாயத்துக்கு ஆற்ற வேண்டிய பணிகள் மழை போல் கொட்டி கிடக்கின்றன என்பதை தினம் தினம் மனதில் அசை போட்டவராக மன்னத்து மண்டபத்தையும் வைரமணி பஞ்சனையும் தூக்கி எறிந்த மகத்தான தலைவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். அம்பேத்கர் உயர் கல்வி பயில்வதற்காக அமெரிக்காவில் இருக்கும் கொலம்பியா பல்கலைக்கழகம் சென்ற முதல் இந்தியர் அம்பேத்கர். அரசியல், சட்டம், பொருளாதாரம், தத்துவம், வரலாறு, மதம், வர்க்கம் என்ற அனைத்து துறைகளிலும் பாண்டித்யம் பெற்று விளங்கினார். வாழ்ந்த காலத்திலும் அவருக்கு பின்னும் அவர் கற்ற கல்வியை, அவர் பெற்ற பட்டங்களை பெற்றவர் எவரும் இல்லை. இந்திய நாடு விடுதலை அடைந்து குடியரசு நாடாக அதற்கு சொந்த அரசியல் சாசனம் தேவைப்பட்ட போது இந்தியாவின் ஆகச் சிறந்த படிப்பாளியாக இருந்த அறிவுலக மேதை அம்பேத்கரிடம்தான் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. அரசியல் சட்டம் முன்வரைவு முடியும் வரையில் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்து பெரும்பாலும் தன்னத்தனியாக இரவு பகல் பாராமல் எழுதி கொண்டிருந்தார். இந்திய நாடு விடுதலை அடைந்து இந்தியா எப்படி இருக்கிறது, இந்திய தலைவர்கள் இந்திய மக்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக வெளிநாட்டு பத்திரிகையாளர் ஒருவர் இந்தியாவுக்கு வந்தார். இரவு நேரத்தில் காந்தியின் வீட்டுக்கு சென்றார். காந்திஜி உறங்க சென்று விட்டார் என்றார் காவலாளி. நாட்டின் பிரதமர் நேருவின் வீட்டுக்கு சென்றார். அந்த பத்திரிகையாளர் நேருவும் உறங்கி இருந்தார். அடுத்து அம்பேத்கரின் வீட்டுக்கு சென்றார். அங்கே விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. படித்து கொண்டும் எழுதி கொண்டும் இருந்த அம்பேத்கரை சந்தித்த அந்த பத்திரிகையாளர் காந்தி, நேரு இருவரையும் நேரில் சந்தித்து பேட்டி காண சென்றேன். இருவருமே உறங்கிவிட்டார்கள். நீங்களோ நடுநிச்சி கடந்தும் குறிப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்களே என்று வியப்பு மேலிட கேட்டாரா. அம்பேத்கர் சொன்ன பதில், அவர்களின் சமுதாயம் விழித்து கொண்டிருக்கிறது, அவர்கள் தூங்க போய்விட்டார்கள். என்னுடைய சமுதாயம் இன்னும் தூங்க கொண்டிருக்கிறது, அவர்களுக்காக நான் விழித்து கொண்டிருக்கிறேன். தூக்கத்தை கூட தன் சமுதாயத்தின் முன்னேற்றத்துக்காக பலி கொடுத்தவர் அம்பேத்கர். அப்படி படித்து கொண்டே இருந்தால்தான் வாழ்நாள் முழுவதும் சிந்தித்து கொண்டே இருந்தார். உலகிலே அதிக அளவுக்கு சிலை செய்து ஆராய்ந்திக்கப்பட்டிருப்பது புத்தருக்கு தான். இந்தியாவில் அப்படி ஆராய்ந்திக்கப்பட்டவர் அம்பேத்கர் ஒருவரே. என்னதான் வான்வேற பறந்தாலும் இங்குள்ளவர்களுக்கு நான் ஒரு சாதாரண தாழ்ந்தப்பட்டவன் தானே. எனவேதான் மக்களின் தலைவர் என்கிறார் தக்கர் பாபா. ஒட்டுமொத்த தீண்டப்படாதோரின் தலைவர் என்று கூட என்னை ஒப்புக்கொள்ளவில்லை. ஒரு சிறு வட்டத்துக்குள் என்னை அடைக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் இந்திய தலைவர்கள் என வருத்தம் பொங்க சொன்னார். செல்வம் இல்லாதவர்கள் உண்மையில் ஏழை அல்ல, ஒரு நாள் செல்வந்தனாக கூடும். ஆனால் கல்வி அறிவில்லாதவர்கள் எல்லா விதத்திலும் ஏழைதான். எனவேதான் தன் மக்கள் கல்வி கற்க வேண்டும், அரசியல் படுத்தப்பட வேண்டும்
என்று காலமுள்ள